1967 எகிப்து அப்படிங்கிற நாட்டை இரண்டாக பிரிக்கிறார்கள். கொஞ்சம் நிலப்பகுதியை இஸ்ரேல் மொசாடெல்லாம் கைப்பற்றுகிறது. அங்க இருக்கும் மனிதர்களை எப்படி உளவாளிகளாக பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத போன பதிவில் பார்த்தோம். மொசாட் பாகம் 21 பார்த்தோம். இன்ஷிரா மோசா. இது மொசாட் பாகம் 22. பணக்கார பெண்களை இவர்களுடைய உளவாளிகளாக மாற்ற முடியுமா? அப்படியே மாற்றி இருந்தாலும் ஒரு இராணுவ வீரரை அவங்களுடைய வலையில் எப்படி மொசாட் விழ வைத்தது? அப்படி விழ வைத்த அந்த மொசாட் ஏஜெண்டை எகிப்து நாட்டவர்கள் எப்படி கொன்றார்கள்? இதற்கு நடுவில் வந்த அமெரிக்க அதிபருடைய நிலைமை என்னவாக இருந்தது? பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மொசாட் பாகம் 22 அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். நம்ம தமிழ் பொக்கிஷத்தில் 5 லட்சம், அதாவது பிளேலிஸ்ட்டை மட்டுமே 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஒவ்வொரு வீடியோவையும் 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் நபர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஸோ இந்த பாகத்தில் இன்னும் விறுவிறுப்பாக ஏதாவது கொடுக்க வேண்டுமே, இதை விட அடுத்த பாகத்தில் அதை விட விறுவிறுப்பாக கொடுக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு பாரபட்சமும் இல்லாமல் இந்த பாகமும் விறுவிறுப்பாக இருக்க போகிறது. ஹெபா சலீம் அவர்களை பற்றியதுதான் இந்த பதிவு இருக்க போகுது. யார் இந்த ஹெபா சலீம்? ஹெபா அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பணக்கார வீட்டு பெண். 1960 வரை பணம், எல்லாமே பணம் தான். பப்புக்கு போகிறதும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள், கிளப்பாக இருக்கட்டும், பலவிதமான செய்கைகளை செய்பவர் தான் இந்த ஹெபா. இவங்களுக்கு நாட்டை பற்றியோ இல்லாட்டி நாட்டு மக்களை பற்றியோ அங்கே போர் நடக்குது அப்படிங்கிறத பற்றியோ எந்தவித விவரமும் இல்லை. 1960, 65, 67 இப்படி எல்லா காலகட்டமும் அவங்க எகிப்தில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஸோ 1967 அவங்களுடைய காலேஜ் ஸ்டடிஸ் எல்லாமே முடிய போகுது. அடுத்ததாக ஃபர்தராக ஏதாவது ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க எங்கே படிக்கிறாங்கன்னா, எகிப்தில் இருக்கிற எயின் ஷாம்ஸ் யூனிவர்சிட்டி, எகிப்தினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி தான் எயின் ஷாம்ஸ் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் வழியாக இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம போய் பாரிஸில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பணக்கார வீட்டு பிள்ளைகள் அப்போ எல்லாமே பாரிஸில் தான் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குது. 1967 வருடம் நேராக ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க. இவங்க சின்ன வயதுலேருந்தே ஃப்ரெஞ்ச்லாம் படித்ததுனால, ஏன்னா பணக்கார வீடு அப்படின்னு நான் சொல்கிறதுனால நிறைய லாங்குவேஜ், அதுவும் குறிப்பாக இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுலாம் அவங்க தெரிந்து கொண்டார்கள். ஸோ பாரிஸுக்கு போய் அவங்க வாழ ஆரம்பிக்கிறார்கள், படிக்க ஆரம்பிக்கிறார்கள். எப்படி படிக்கிறாங்கன்னா, அதுவும் ஒரு எகிப்து குடும்பத்தில் பேயிங் கெஸ்டாக தான் தங்குறாங்க. அந்த எகிப்து குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு அரசாங்கம் வலிமையுடைய ஒரு குடும்பமாக இருந்தது. அந்த குடும்பத்திலே தங்கி படிக்கிறதுனால யாருக்குமே இவங்க மேல எந்த டவுட்டும் வரல. ஆனா இதை கொஞ்சம் கொஞ்சமா மோப்பம் பிடித்தது மொசாட். இப்பதான் சீனுக்கு வராங்க. 1967 போர்லாம் நடந்துருச்சு. இந்த டைம்ல யார் யார் எந்தெந்த நாட்டுக்கு, இந்த எகிப்திலேருந்து எங்கெங்க போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம்ல. அந்த லிஸ்ட்ல, அதாவது 21வது பாகத்தை பார்த்திருந்தால் அது தெரியும், அந்த லிஸ்ட்ல இந்த பெண்ணுடைய பெயரும் இருக்கு, ஹெபா சலீம். யார் இந்த ஹெபா சலீம், அவங்களுடைய பயோடேட்டா என்ன அப்படிங்கிறத மொசாட் ஆராயும் போது தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த ஹெபா சலீம் அவர்கள் ஒரு கிளப்புக்கு போறாங்கன்னு சொல்லி அடிக்கடி பார்த்தோம்ல, அல் ஜசீரா அப்படின்னு சொல்ற ஒரு கிளப்புக்கு தான். அந்த கிளப்ல ஒரு ராணுவ வீரரும் அடிக்கடி வருவாராம். யாரை பார்ப்பதற்கு? இந்த ஹெபா சலீமை பார்ப்பதற்கு. ஒருதலை காதல். சோ இந்த எகிப்தினுடைய ராணுவ வீரரிடம் இருந்து ஏதாவது தகவல் கிடைக்க வேண்டும் என்றால் ஹெபா சலீம் முதலில் மொசாட்ல சேர வேண்டும். போடுறா டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஹெபா சலீம்ல ஒரு டிக்கெட் போட்டுட்டு ஹெபா சலீமை பாரிஸுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. பாரிஸில் ஒரு பெண் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூதர்களுடைய ஒரு பார்ட்டி நடக்குது, நீங்க வாரீங்களா ஹெபா அப்படின்னு சொல்லி அந்த யூத பெண் ஹெபா சலீமை பார்த்து அழைக்கிறாள். ஹெபா சலீமை பொறுத்த வரைக்கும் பணக்கார வீட்டு வாழ்க்கை வாழ்ந்ததால் யுத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே வெறுத்து இருந்தாங்க. இஸ்ரேல் மீது கொஞ்சமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இஸ்ரேல் செய்யறது கரெக்ட் தான், நம்ம நாட்டில் தான் ஒரே யுத்தமாக நடைபெறுகிறது, இதற்கு யார் காரணம் அப்படிங்கிற அந்த அறிவுலாம் ஹெபா சலீமுக்கு கிடையாது. ஸோ இஸ்ரேலை கண்மூடித்தனமாக நம்பி இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் நேரா இந்த ஒரு யூத பெண் வந்து இப்படி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே நான் பார்ட்டிக்கு வரேங்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு வரும்போது எல்லாருமே ஹெபா சலீமை பாராட்டுறாங்க. அந்த நேரம் கூட தெரியல ஹெபா சலீமுக்கு இதெல்லாம் ஒரு டிராமானி. பட் பார்ட்டிக்கு போறாங்க, எல்லாருமே பாராட்டுறாங்க. ஹோ, எகிப்திலிருந்து வந்து யூதர்களுடைய விழாவில் பார்ட்டியில் நீங்கள் பங்கெடுக்கிறீர்களே, உங்களுடைய மனம் மிகப்பெரியது, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் எல்லாம் மொசாட் ஏஜென்ட்ஸ். ஸோ ஆசை வார்த்தைகள்லாம் கொடுத்த உடனே மறுபடியும் அந்த பார்ட்டி இன்னும் ஒரு வாரம் பிறகு நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க வீட்டுக்கு. ஒரு வாரத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு பார்ட்டிக்கு வராங்க. அந்த நேரத்தில்
இஸ்ரேலை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி என்பது அந்த பார்ட்டியில் வெளியிடப்படுகிறது. இதை பார்த்த ஹெபாவுக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை 100% ஆயிடுச்சு. இஸ்ரேலை விட்டா வேற வழியே கிடையாது, இஸ்ரேல் கூட எப்படியாவது ஒரு கான்டாக்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஹெபாசிலையுமே கேட்க வச்சுட்டாங்க. இப்படி கேட்கும்போது தான் எங்களுக்கு ஒரு ஆளை தெரியும், மொசாட்லேருந்து அவர் வந்திருக்காரு, நீ வேணா அவர்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த பார்ட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஹெபா செலிம் ஓகே சொல்ல மொசாட் ஏஜென்ட் ஹெபாவை நேரடியாக பார்க்கிறார்கள். நேரடியாக பார்த்து அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் நம்புங்க, இஸ்ரேல் நினைத்தால் தான் அங்கே ஒரு அமைதியை நிலைநாட்ட முடியும், அதுக்கு நீங்கள் தான் உதவணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இன்ஷிரா மோசாக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டதோ, அதுவும் இந்த இன்விசிபிள் இங்க் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அந்த இன்விசிபிள் இங்க்கினுடைய முழு கட்டுப்பாடும் எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி தயாரிக்க வேண்டும், ஃபுல் டீடைல்ஸ் யாருக்கு கொடுத்துட்டாங்க, இந்த ஹெபாவுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஹெபா பாரிஸ்லேருந்து நேராக எங்கே போகிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போன உடனே ஒருதலை காதல் இருந்ததில்ல, அந்த எகிப்தினுடைய ராணுவ வீரர் அவரை போய் நேராக சந்திக்கிறாங்க. அந்த அல்ஜசீரா கிளப்லேயே வச்சே சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு சொல்கிறாங்க, நான் உன்னுடைய வாழ்க்கை துணைவியாக வர விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ராணுவ வீரருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. கல்யாணம் செய்வதற்கு முன்பாக ஹெபா சில வார்த்தைகளை கேட்கிறார். அது என்னன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ண போறேன், உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை நீ அதிகப்படுத்துவதற்காக உன்னுடைய ராணுவ ரகசியங்களை என்னிடம் சொல்ல வேண்டும். இது ஹெபா கேட்கிறாங்க. அதுக்கு அந்த ராணுவ அதிகாரி கண்மூடித்தனமான காதல், உடனே என்னென்ன மேப் அவர்கிட்ட ரொம்ப சீக்கிரட்டா இருந்ததோ எல்லாத்தையும் காண்பிக்கிறார். அதே மாதிரி சீக்கிரட்டா எங்கெங்க பிளேனை நிப்பாட்டியிருக்காங்க, சோவியத் யூனியன் ரஷ்யாட்ட இருந்து என்னென்ன மிசைல்ஸ் வந்திருக்கு, அந்த மிசைல்ஸ் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது, இது எல்லாம் அடுக்கடுக்காக இவர் கொண்டு காண்பிக்கிறார். இல்லாட்டி இந்த புகைப்படங்களை காண்பிக்கிறார். இது எல்லாம் அவருக்கே தெரியாமல் பலவிதமான டீடைல்ஸா கலெக்ட் பண்ணி யாருக்கு அனுப்பி விடுறாங்க, பாரிஸ்ல இருக்கிற மொசாட் ஏஜென்ட்டுக்கு அனுப்பி விடுறாங்க ஹெபா. அந்த பாரிஸ் ஏஜென்ட்ஸ் நேராக மொசாடினுடைய தலைமையகத்துக்கு இஸ்ரேலுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பி விடுறாங்க. எல்லா டீடைல்ஸும் சூப்பராக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. நீ அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கட்டளை வருகிறது. திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்து கொண்ட பிறகு நேராக நான் மறுபடியும் கொஞ்சம் படிக்க வேண்டியதாக இருக்குது, பாரிஸ் வர போகணும், ஒரு 2 மாதங்கள் தங்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரிஸுக்கு வராங்க. பாரிஸ்க்கு வந்தோடனே நான் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஹெபா கேட்க, அதுக்கு மொசாட் ஏஜென்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது, இந்த அவங்களுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்க, பணம்லாம் எனக்கு தேவையில்லை, இங்கே வேண்டுவது அமைதி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வெகுளியா சில வார்த்தைகளையும் கூறிவிட்டார். சரி பணம் தானே வேண்டாம், 2 மாதங்கள் நீ என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செலவு பண்ண வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்களுக்கு புகைப்படம் எடுப்பது எப்படி, ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பயன்படுத்துவது எப்படி, இந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. இந்த 2 மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் ஹெபா இங்கே வராங்க, எகிப்துக்கு வராங்க, எகிப்தினுடைய தலைநகரத்துக்கு வராங்க, சுற்றுலா போறாங்க, ராணுவ தளத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் புகைப்படம் எடுக்கிறார்கள். மறுபடியும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பப்படுகிறது மொசாடுக்கு. மொசாட் நேரா அவங்களுடைய தலைமையகத்துக்கு அனுப்புகிறார்கள். ஹெபா மீண்டும் அழைக்கப்படுகிறாள். அப்படி அழைக்கப்படும் போதுதான் ஹெபாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அவளை அழைத்தது இஸ்ரேலினுடைய பிரதமர். இஸ்ரேலினுடைய பிரதமர் ஹெபாவை அழைத்து அவ்வளோ பாராட்டுறாங்க. அந்த பாராட்டெல்லாம் பார்த்த உடனே ஓகே நம்ம நாட்டில் அமைதி வரப்போகுது, அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஹெபா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் 1973-74. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் யோம் கிப்பூர் வார் என்பது, ஒரு யுத்தம் என்பது நடைபெறுகிறது. அரபுலகங்கள் சேர்ந்து மறுபடியும் இஸ்ரேலை தாக்குகிறது. குறிப்பா எகிப்து, சிரியா போன்ற நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலை தாக்குகிறார்கள். இந்த தாக்குதலுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாகவே இந்த சோவியத் யூனியன் ரஷ்யாட்டிருந்து எந்தெந்த மிசைல்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்கு, இஸ்ரேல்கிட்ட இருக்கு. எகிப்தை அடக்க வேண்டும் என்றால் அந்த விமான தளங்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மொசாட் சொல்கிறார்கள். அதன்படி இந்த ஹெபா கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி எந்தெந்த விமானங்கள் எங்கெங்கே நின்றதோ அது எல்லாமே படிப்படியாக அழிக்கப்படுகிறது. இதை பார்த்த எகிப்துக்கு ஒரே ஒரு சந்தேகம், கண்டிப்பா ஒரு உளவாளி இல்லாம இந்த அக்யூரேட்டான செய்தி அங்க போகாது, யார் அந்த உளவாளி அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் ஹெபா அவர்கள் யாரை சந்திச்சிட்டு இருக்காங்க, இஸ்ரேலினுடைய பிரதமரை. இவங்க தேடிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் இவங்களுக்கு புரியுது, ஒரு மெசேஜ், ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி மெசேஜ் அவங்க நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கு, அதனால சில ஆண்டனாக்கள் இங்க எங்கேயோ இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இன்ஷிரா மோசா அவர்கள் பிடிபடுவதற்கான காரணமும் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான். இன்ஷிரா மோசாவை பிடித்த நபர்கள் மறுபடியும் ஆண்டனா எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்க்கும்போது இந்த நபர், அதாவது எகிப்தினுடைய ராணுவ வீரனுடைய ஒரு வீட்டின் முன்னால் ஒரு ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஆண்டனா இருப்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அதை கண்டுபிடித்த பிறகுதான் தெரிகிறது இந்த எகிப்தின் ராணுவ வீரர் ஃபரூக் என்பவர் குற்றவாளி தான். அவர் ஹெபாவுடன் சேர்ந்து பலவிதமான உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். நிறுத்து, ஃபரூக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும்? அதுதான் உங்களுடைய கேள்வி. முதல் தடவை அவங்க பாரிஸ்ல இருந்து இங்க வந்தாங்க பாத்தீங்கல்ல,
அப்படி வரும்போதே ஃபரூக் கிட்ட நிறைய விதமான உண்மைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஹெபா. நம்ம நாட்டுக்கு அமைதி வர வேண்டும் என்றால் நாம இந்த மாதிரியான உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும், நீ என்னை உண்மையாக காதலிக்கிறாய் என்றால் நீ இதை எனக்காக செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஃபரூக்கும் ஹெபா சலீமும் ஒன்றாக இணைந்து இந்த புகைப்படங்கள் எல்லாமே எடுத்து மொசாடுக்கு அனுப்பினார்கள். சோ ஃபரூக் இதை ஒப்புக்கொண்டு விட்டார். அப்படி ஒப்புக்கொண்ட உடனே ஃபரூக்கை கொன்று விடுங்கள் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வருகிறது. அந்த உத்தரவின் போது அவங்க வேறொரு வார்த்தையும் சொல்றாங்க, அவரை கொல்வதற்கு முன்பாக ஹெபாவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, சீக்கிரமா வா, உடனே உன்னை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபரூக்கிடம் சொல்கிறார்கள். அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஹெபாவின் பக்கத்தில் இருந்தது எல்லாமே மொசாட் ஏஜென்ட். அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி பார்க்கறாங்க, அது எல்லாமே ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், இல்லாட்டி ஃபரூக் ஏதோ இத பயத்தில் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஹெபாட்ட சொல்றாங்க. உடனே ஹெபா சொல்றாங்க, நான் இப்போதைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம ஃபரூக்கை மட்டும் கொன்று குவிக்கிறார்கள் எகிப்து ராணுவ வீரர்கள். சோ கொன்று விட்டார்கள். ஆனா ஹெபா அங்கேயே இருக்காங்க. ஹெபாவை எப்படியாவது தண்டிக்க வேண்டும். உடனே இந்த எகிப்து ராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, லிபியாவினுடைய இன்டெலிஜென்ஸ், அவங்களும் கொஞ்சம் உளவு அமைப்புகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து எப்படியாவது ஹெபாவை லிபியாவுக்கு வர வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எகிப்தும் லிபியாவும் அண்டை நாடுகள். ஸோ லிபியாவுக்கு எப்படி வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஹெபா அவர்களுடைய தந்தை லிபியால தான் ஒரு அரசாங்க வேலையில் ஈடுபட்டிருந்தார். நேரா 2 ஏஜென்ட், எகிப்தினுடைய ஏஜென்ட், மொசாட் ஏஜென்ட் கிடையாது, எகிப்தினுடைய ஏஜென்ட் அங்க போறாங்க. லிபியாவுக்கு போய் அவங்களுடைய தந்தையை பார்க்கிறார்கள். தந்தையை பார்த்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறாங்க. பாரிஸ்ல இருக்கிற உங்க மகள் பாலஸ்தீனியர்கள் கூட சேர்ந்து பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள், ஒரு பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, இதற்கு காரணம் உங்களுடைய மகள் தான், அவளை கைது பண்ணுவதற்காக பிரான்ஸ் அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கிறது, உங்க மகளை எப்படியாவது நீங்க லிபியாவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா காப்பாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி மாத்தி திரித்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. இவர் தந்தையும் அதை நம்பி விட்டார். தந்தை உடனே ஹெபாவை காண்டாக்ட் பண்றாங்க. ஹெபாவை காண்டாக்ட் பண்ணும்போது சொல்றாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, இருதயத்தில் சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, நீ லிபியாவுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி லிபியாவுக்கு வா அப்படின்னு சொன்னோடனே ஹெபாவுக்கு டவுட் வரல, பட் மொசாடுக்கு டவுட் வந்துருச்சு. இவர் எங்கிருந்து கால் பண்ணாரு, எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சேகரிக்க ஆரம்பித்தார்கள் மொசாட். அதற்கு முன்பாகவே எகிப்து அரசாங்கம் என்ன செய்தது அப்படின்னா, லிபியால இவருக்காக ஒரு ஹாஸ்பிட்டல்ல, மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த ரூம்ல இருந்து தான் இந்த கான்டாக்ட் எல்லாமே நடந்தது. மொசாட் இதை நம்பி விட்டார்கள். அதன் காரணமாக ஹெபாவை எங்க அனுப்புறாங்க, லிபியாவுக்கு அனுப்புறாங்க. அப்படி லிபியாவுக்கு வரும்போது, அதாவது ஃப்ளைட்ல வந்து இறங்குறாங்க. அப்படி விமான நிலையத்தில் வந்து இறங்கும் ஹெபாவை 2 ராணுவ ஏஜென்ட், அதாவது எகிப்தினுடைய ராணுவ வீரர்கள் வேறொரு விமானத்துக்கு மாற்றுகிறார்கள். மொசாட் இதெல்லாமே கண்காணிக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ வேறொரு விமானத்துக்கு டக்கு டக்குன்னு பிளான் எல்லாமே மாத்துறாங்க. மாத்தி ஹெபாவை கைது பண்றாங்க. எந்த சிறையில் அடைக்கிறார்கள் அப்படிங்கிற விவரம் தெரியாமல் பல சிறைகளுக்கு மாற்றப்படுகிறாள் ஹெபா. ஒரு கட்டத்தில் ஹெபாவுக்கு மனநிலைமையும் பாதிப்படைகிறது. ஏனென்றால் அவங்க ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க, எப்படியாவது இஸ்ரேல் அவங்களை காப்பாற்றி விடும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த சிறையில் குளிப்பார்களாம், அதே மாதிரி நிறைய பெர்ஃப்யூம் போடுவாங்களாம். இப்படி பல விதமான செய்கைகளை, இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆயிருவேன், நாளைக்கு நான் ரிலீஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களாம். ஸோ இந்த யோம் கிப்பூர் யுத்தத்துக்கு பிறகு 1979வது வருடம் எகிப்தும் இஸ்ரேலும் சமாதான உடன்படிக்கையில் ஈடுபட போகிறார்கள். அப்படி சமாதான உடன்படிக்கை ஈடுபடுவது யாரின் நடுநிலை காரணமாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவின் காரணமாக. எகிப்துக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் வருகிறார். அமெரிக்காவினுடைய அதிபர் வந்து அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்றார், எகிப்தினுடைய அதிபரை பார்த்து, அந்த ஹெபாவை மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரம் சுத்தி நிற்பது எல்லாமே எகிப்தினுடைய ராணுவ வீரர்கள். அப்போ எகிப்தினுடைய அந்த அதிபர் சொன்னாராம், ஐயோ நீங்கள் இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, இப்போதான் நாங்கள் தூக்கில் போட்டோம் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அப்போது வரை ஹெபா என்பவள் தூக்கில் இடப்படவில்லை. இவர் சொல்லி இப்படி ஒரு ராணுவ வீரரை கண்ணசைக்கிறார். அந்த ராணுவ வீரர் போய் ஹெபாவை தூக்கில் போடுறாங்க. ஏன்னா அமைதி உடன்படிக்கை வரப்போகிறது, கண்டிப்பாக ஹெபாவை விடுதலை பண்ணிடுவாங்க, அதுக்கு முன்னாடி அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எகிப்து விரும்பியது. அதை அப்படியே நிறைவேற்றியது. இது ஒரு ஏஜென்டினுடைய கதை தான். இதில் பல சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது. நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா எப்படி எப்படி இதை செஞ்சுருப்பாங்க. ஒரு பணக்கார பெண்ணை பயன்படுத்தி அதில் காதல் அப்படிங்கிறத கொஞ்சமாக ஊற்றி தேசப்பற்றியும் கொஞ்சமாக வளர்த்து விட்டு பாசத்தையும் சேர்த்து இப்படி ஒட்டு மொத்தமாக உளவமைப்புக்கு தேவையான அத்தனை வித்தையையும் மொசாட் செய்தது. அந்த மொசாடையும் கொஞ்சமாக சோதித்து பார்த்தது எகிப்தினுடைய உளவமைப்பு. 1973 ஒரு யுத்தம் நடந்தது, யோம் கிப்பூர் யுத்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. அதுல மொசாட் எப்படிலாம் இயங்கி இருப்பார்கள் அதை பத்தி நம்ம பார்க்கல. சோ அடுத்த பதிவில் அந்த யுத்தம் எப்படி நடந்தது, இஸ்ரேல் அதை எப்படி வென்றார்கள், அதன் பின்னால் நடந்த இந்த சமாதான உடன்படிக்கை என்ன, அதற்கும் மொசாடுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது பார்த்து விடலாம்.
இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. நல்லா இருந்துச்சா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, அடுத்ததா உங்களுக்கு தெரியுற அந்த யோம் கிப்பூர் வார் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி உங்களுக்கு தெரிந்த சில விஷயங்கள் என்ன, அதை கீழே கருத்துக்களாக பதிவு செய்ய மறந்து விடாதீர்கள். எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.